இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி சாம்பார் செய்ய முடியாத நேரத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப்பு வெள்ளை எள் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து 2 கப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு லைட்டாக சூடானா போதும், அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு 3 கொத்து சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் நான் ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஆறட்டுன்னு மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அப்புறமே மற்ற பொருள்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதோடு நம்ம 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டால் நம்மளுடைய இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.